சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஒரு பெரிய சித்தர் ஆகாய மார்க்கத்தில் போயிட்டு இருக்கார். முதல்ல சித்தர்னா யாருன்னு சொல்லணும். பக்தர் வேறே, சித்தர் வேறே. பக்தர்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று முயல்பவர்கள், சித்தர்கள் அடைந்து தெளிந்தவர்கள். மனிதர்களை விட்டு சித்தர்கள் விலகி இருப்பார்கள், ஆனால் மனிதர்களுக்காகவே பாடுபடுவார்கள். நம்மளால அவங்களை பார்க்க முடியாது, எங்கேயாவது காட்டுக்குள்ளே இருப்பாங்க, நம்ம போனாலே ஓடி போயிடுவாங்க. ஆனா நமக்காக பாடுபடுவார்கள். அதனாலதான் நம்ம சித்தர்களை கும்பிடுறோம். முதல் சித்தர் யார் தெரியுமா? சிவபெருமான். கல்யாணி கருப்பொன்ன காட்சி தந்து காணென்று வடுதிக்கு காட்டினானே. மதுரையிலே தை மாசம் 1ஆம் தேதி கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த மடலம் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. கல்யாணை கரும்ப சாப்பிட்டுதான். சிவபெருமான் சித்தரா வந்தான். முதல் சித்தர் சிவபெருமான். 2வது சித்தர் யாரு தெரியுமா? முருகன் பெருமான். பழனிக்கு பேர் தெரியுமா? இல்ல சார், பழனிக்கு பேரு பழனி தானே அப்படிங்கப்படாது. சித்தன் வாழ்வு. பழனிக்கு பேரு சித்தன் வாழ்வு. முருகப்பெருமான் பெரிய சித்தர். 3வது சித்தர் அகஸ்தியர், எல்லாத்துக்கும் தலைமை. 4வது சித்தர் காகபுசுண்டர். மற்ற சித்தர்கள் பூராதுக்கு அப்புறம். இப்ப நான் ஒரு கதை சொல்ல தொடங்கினேன். ஒரு சித்தர் ஆகாச பாதையில போயிட்டு இருக்காங்க. 5 பூதங்களும் சித்தர்கள் சொன்னபடி கேட்கும். தண்ணீரின் மேல் நடப்பார்கள், நெருப்பில் குதிப்பார்கள், ஆகாச பாதையில் செல்வார்கள், காற்றில் கலப்பார்கள், மண்ணில் மறைவார்கள், அவ்வளவு செய்வார்கள். நம்ம கரூர்னு ஒரு ஊர் இருக்கு, போயிருக்கீங்களா? திண்டுக்கல்லுக்கு பக்கம் கரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கரூர்ல ஒரு பெரிய சித்தர் இருந்தார். ரொம்ப நாள் இருந்தால் அவருடைய சமாதி அங்கே இருக்கு. கரூருக்கு பக்கம் நெரூர்ல. நம்ம அவரை பத்தி பின்னால ஒரு நாள் படிக்க போறோம். இப்பவே அவருக்கு பேரு சதாசிவ பெருமேந்தரான்னு. காவேரி ஆற்று கரையில உட்கார்ந்து அப்படியே தியானத்தில் இருந்தாராம். காவேரியில வெள்ளம் வந்துருச்சு. அப்பவெல்லாம் காவேரியில அடிக்கடி வெள்ளம் வரும். இன்னைக்கு கர்நாடகத்துக்காரன் நினைச்சாத்தான் தண்ணியே வரும். நம்ம காலம் அப்படி வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்தா மண்ணு வேகமா வருது, தண்ணி வருது, மண்ணை வர மூடி பிடிச்சு. இவர் பாட்டுக்கு உள்ளே இருக்காரு, மண்ணு மூடிடுச்சு. கவலைப்படாம இருக்காரு. ஒரு 5-6 மாசம் ஆச்சு. நம்மளால முடியுமா? மண்ணுக்குள்ள 5-6 மாசம் ஆச்சு. ஒருத்தன் வந்து மண்ணை வெட்ட ஆரம்பிச்சான். ஆத்து மண்ணுல கிடைக்காது இல்ல, வெட்டுனா திடீர்னு ரத்தம் வருது அந்த இடத்துல. அவன் பயந்தே போயிட்டான். எடுத்து பார்த்தா சாமி கவலைப்படாம உள்ள உட்கார்ந்து தோல்ல விட்டு கும்பிட்டான். இந்த மண்ணை அள்ளி இப்படி வச்சா, குளிச்சு வச்சா, அவர் பாட்டுக்கு போயிட்டான். அவருக்கு பேர் என்ன? சதாசிவ பெருமேந்தராள். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இதெல்லாம் நடந்தது அவ்வளவு உண்மை. 5 பூதங்களும் சித்தர்கள் சொன்னபடி
இப்ப நம்ம கதைக்கு போறேன். மேல ஒரு சித்தர் ஆகாச பாதையில போனார். கீழே ஒரு ராஜா இறந்து போயிட்டான். ராஜா இறந்த உடனே மனைவி வந்து கண்ணீர் விட்டு அழ, ஊர் ஜனங்கள் பூரா அழ. என்ன அந்த ராஜா ரொம்ப நல்லவன், ஐயோ இப்படி ஒரு ராஜா கிடைக்க மாட்டானே, எல்லாரும் அழுகிறார். இந்த சித்தர் மேல போனாரா, கீழே பார்த்தாரா, ஐயோ பாவம் இந்த ஜனங்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்களே, இதை மாற்றணுமே. நம்முடைய வருத்தத்திற்காக நமக்காக பாரம் சுமக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். ஞாபகம் சித்த வைத்தியங்களே கண்டுபிடிச்சது யாரு? சித்தர்கள். மூலிகையை சாப்பிடு சரியா போயிடும், சித்தர்கள். அவ்வளவுக்கு மூலிகை இருக்கு. தீராத வியாதிக்கெல்லாம் மூலிகை கண்டுபிடித்த பெருமக்கள் சித்தர்கள். கீழே பார்த்தார், ஐயோ இந்த ராஜா இறந்து போயிட்டான், ராணி அழுதுட்டு இருக்கா, ஊரெல்லாம் அழுது, மாத்தணும், என்ன செய்யலாம்? அப்படியே மேல இருந்து கீழே வந்தார். கூடு விட்டு கூடு பாய்ந்தார். இந்த உச்சந்தர வழியா அந்த உயிரை அப்படி வெளியில் எடுத்துக்கிட்டு போனார். இந்த உச்சந்தலையில ஒரு இடம் நெடுநெடுந்து இருக்கும் பாருங்க, அது வழியாத்தான் முதல்ல உயிர் நம்ம உடம்புக்குள்ளே போனுச்சு. இறக்குற போது சில பேருக்கு இது வழியா உயிர் போகும். அதுக்கு பேரு கபால மோட்சம்னு பேரு. அது எல்லாருக்கும் கிடைக்காது. கபால மோட்சம் எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு கண்ணு வழியா உயிர் போகும். இப்படியே திறந்துகிட்டு பட்டு கிடப்பாங்க. நம்மளா போய் மூடுவோம். எத்தனை சினிமாவில் பார்த்திருக்கோம்ல, கண்ணு வழியா உயிர் போனா அடுத்த பிறவியில கண்ணுக்கு இனிமையானதை பார்த்துக்கிட்டே இருக்கும். கலர், வர்ணம், வண்ணம் இப்படி இருக்கும். சில பேருக்கு மூக்கு வழியா உயிர் போயிருக்கும், மூக்கு விளைச்சிருக்கும். அடுத்த பிறவியில சாம்பிராணி, ஊதுபத்தி, பன்னீர், சந்தனம், அந்த மூக்கு இன்பத்தில் இருப்பான். சில பேருக்கு கால் வழியா போயிருக்கும். அடுத்த பிறவியில எம்.எஸ். சுப்புலட்சுமி கச்சேரி எங்க காலம், அந்த காலம் அதானே கே.வி. சுந்தராம்பாள் கச்சேரி. இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டா இளையராஜா கச்சேரி. அப்படி சுகமா கேட்டுக்கிட்டே இருப்பேன். எந்த சில பேருக்கு வாய் வழியா உயிர் போனா வாயை திறந்துட்டு கிடப்பேன். நல்ல சுவையா சாப்பிடுவேன், நல்ல டேஸ்டா சாப்பிடுவேன். சில பேர் பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ள வர்ற போதே, சார் உங்க வீட்டுல நீங்க முருங்கைக்காய் சாம்பார் ஆகும், மூளையை விட மூக்கு வேகமா வேலை பார்க்குறாங்க. சில பேர் சொல்றாங்க, இவன் தான் போன ஜென்மத்துல மூக்குனாலையும் வாயினாலையும் உயிர் போயிருக்கணும் இருக்கட்டும். சில பேருக்கு கொப்போல் வழியா உயிர் போகும். அடுத்த பிறவியில நிறைய சாப்பிடணும். 5 ஆள் சாப்பாட்டா ஒரு ஆள் சாப்பிடணும். சில பேருக்கு உச்சந்தலை வழியா போயிருக்கும். அடுத்த பிறவி கிடையாது, கபால மோட்சம். இப்போ நம்ம சித்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த உச்சந்தல வழியா உயிரை வெளியில கொண்டாட அவரால் முடியும். பிராணாயாமம் பண்ணி கொண்டாட முடியும், வெளியில கொண்டாட. அந்த ராஜா இறந்து கிடக்கிறான் பாருங்க, அவனுடைய உச்சந்தலைக்குள்ள இதை செலுத்தினார். இப்ப ராஜா எந்திரிச்சான், சித்தர் உடம்பு விழுந்துருச்சு. இதுக்கு பேரு பரகாயம் பிரவேசம்னு பேர், கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். இன்னும் நம்மால் ஒத்துனதை கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சா பாக்கியமா இருந்தாலும். அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த ராஜா குளிச்சுட்டாரு. ராணிக்கு எப்படி இருக்கான்? ஆகா, இறந்தவர் படைச்சிட்டாரு. சித்தர்களால் மட்டுமே இறந்தவர்களை படைக்க வைக்க முடியும். வேற யாராலும் முடியாது, நம்மளால முடியாது. அப்படி முடிஞ்சிருந்தா எத்தனையோ பேரை பழக்க வச்சிருக்கோம். ராஜா எந்திரிச்ச உடனே ராணிக்கு சந்தோஷம், வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இந்த மகாராஜா முகத்தை அந்த ராணி பார்க்கிறான். முகத்தில கோடி சூரிய பிரகாசம். இறக்குறதுக்கு முன்னால அவர் முகம் இவ்வளவு தீட்சண்யமா இல்லை. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வேதத்தை எவன் ஒருத்தன் ஒழுங்கா படிக்கிறானோ, திருமுறைகளை எவன் ஒருத்தன் ஒழுங்கா படிக்கிறானோ, அவன் முகத்துல பிரகாசம் உண்டாகும். காஞ்சி பரமாச்சாரியார் முகத்தை பாருங்க, பல பலன்னு இருக்கு. இந்த சோப்பு போட்டா குளிச்சாரு. நம்ம எத்தனை சோப்பு போட்டாலும் சோப்பு கருத்து போகுதே தவிர நம்ம சிறப்பாகலையே. இது என் சொந்த அனுபவம், புரியுதா? அவர் படிச்சுனீங்க. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலும் முகத்திலும் ஒளி
உண்டாகும். இந்த மனைவிக்கு சந்தேகம், என்னடா இந்த ஆளு அப்பவே இருந்த ராஜா வேற, இவன் முகத்தை பார்த்தா தீட்சண்யமா தெரியுது, ரெண்டு கண்ணும் பலபலன்னு தெரியுது. அப்படி பக்கத்துல வந்து இப்படி பார்க்கிறான். ஒரு பாம்பு செத்து கிடக்கு. இந்த சித்தர் இந்த பாம்பை ஒரு பார்வை பார்த்தார்ல, எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்ச உடனே கையை காட்டுறாரு, பாம்பு ஆடுது. அவளுக்கு எப்படி இருக்கும்? இந்த சித்தருக்கு பேர் தெரியுமா? பாம்பாட்டி சித்தர். அதனாலதான் அவருக்கு என்ன பேர் வச்சான்? பாம்பாட்டி சித்தர். செத்த பாம்பு ஆட ஆரம்பிச்சிருச்சு. சித்தர் என்ன தெரியுமா கேட்டாரு? பாம்பே, செத்து போன நீ பொழைச்சிட்டியே, என்ன பொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் வந்துருச்சா? யார பார்த்து? பாம்பை பார்த்து. அவன் அதுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல, பொண்டாட்டி பிள்ளை நினைப்பு வந்துருச்சா, அதை விட்டு மோட்சத்துக்கு போகலாம். பாம்பு ஓடிடுச்சு. மனைவிக்கு எப்படி இருக்கும்? ராணிக்கு பக்கத்துல வந்தா, நீங்க யாரு? கெட்டிக்காரு. ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். பளிச்சுன்னு கண்டுபிடிச்சுட்டான், இது நம்ம புருஷன் என்ன, இது யாரோ தெரியுது. நீங்கள் யார்? சித்தர் சொன்னார், நான் பாம்பாட்டி சித்தர். காலில் விழுந்துட்டான். தாயே, எல்லாரும் ஒரு நாளைக்கு இறங்கத்தாங்க. இந்த பாம்பு பார்த்தியா, அது பாட்டுக்கு போயிடுச்சு. செத்தவங்களை புடைக்க வைக்க முடியும், ஆனால் பின்னாலே அந்த வாழ்க்கை சிரமப்படும். நீ ஞானத்தை அடை, உன்னுடைய குடும்பத்தை பார், உன் ராஜ்யத்தை பார், முன்னுக்கு போ. காலில் விழுந்து கும்பிட்டா. சித்தர் சடாடும் மறைஞ்சிட்டார். அந்த உடம்பை தூக்கி போட்டுட்டு தன் சொந்த உடம்பை கொண்டு போயிட்டான். இவருக்கு என்ன பேரு? பாம்பாட்டி சித்தர். ஒரு கோயில் பார்த்திருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல மருதமலைக்கு பின்னாலே இருக்கு. மருதமலை ஏறணும். மருதமலை ஏறுனா பின்பக்கத்துல ஒரு 100 படி இறங்கணும். முழங்கால் ஒழுங்கா இருக்கணும். 100 படி இறங்கினா பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போகலாம். நான் இறங்கிட்டேன், திரும்ப ஏற நாய் கட்டவாடு பட்டேன். என்ன பண்றது, வயசு இருக்குல்ல, மெதுவா ஏறினேன். பாம்பாட்டி சித்தர் அங்க இருக்க. ராத்திரிக்கு பாம்பு வருதுங்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சின்னப்பா தேவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் சாக போறேன் அப்படின்னு வந்தார். வெள்ளம் போச்சு, வாழ வேண்டாம், சாகுறேன்னு வந்தார். மருதமலைக்கு வந்தார். பாம்பாட்டி சித்தருடைய கோயில், அந்த கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துட்டார். இன்னைக்கு சாகிறது. திடீர்னு ஒரு தீப்பெட்டி கிடந்துதான். தீப்பெட்டிக்குள்ள அந்த காலத்து ரூபா 10 ரூபா இருந்துச்சான். அந்த காலத்துல 10 ரூபாய்க்கெல்லாம் இந்தியாவில் மதிப்பு. இப்ப பிச்சைக்காரனுக்கு 20 ரூபா போட்டா அவன் 50 ரூபாய் சேர்த்து நமக்கு போட்டுருவான். இப்ப மதிப்பு கிடையாது அந்த காலம். அதுக்கப்புறம் அதை வச்சு பொழைச்சு பெரிய ஆளாயிட்ட. கவியரசு கண்ணதாசன் அவரை பத்தி பாடினார். இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. தேவர்னா வானவர்கள்னு ஒரு அர்த்தம், தேவர்னா சின்னப்பா தேவர்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தமும் வர்றாப்புல அவர் கெட்டிக்காரத்தனமா பாடிட்டார். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. பாடின உடனே தேவருக்கு சந்தோஷமா போச்சு. எந்த மூலையில யாரு பாடினாலும் நம்மளையும் சேர்த்து பாடுவாங்க. ஒரு ஆசை இருக்குல்ல கண்ணதாசனுக்கு. அதுக்காக ஒரு பெரிய செக்கு கொடுத்தார். எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பாரா? அது ரொம்ப பெரிய தொகை. 1 லட்சம் இல்லை. என்ன கொடுத்தாரு தெரியுமா? பிளாங்க் செக். கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாருங்க. தொகையை நீ ஃபுல்லா பண்ணிக்கோ. சின்னப்பா தேவர் கணக்கில் பல கோடி. நம்மளுக்கு யாராவது பிளாங்க் செக் கொடுத்தா உடனே போய் பேங்க்ல போய் விசாரிச்சு அவருக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு 100 ரூபாய் மிச்சம் வச்சுட்டு மிச்சத்துக்கெல்லாம் செக் எழுதி அந்த ஆளை உண்டு ஆக்கிறோமா இல்லையா? கவியரசு கண்ணதாசன் என்ன பண்ணார் தெரியுமா? கண்ணப்பா அவருடைய அசிஸ்டன்ட் வந்தாரு. இந்த செக்க கண்ணாடி போட்டு மாட்டு, என் பெருமைக்கு இது எடுத்துக்காட்டு. பணமாக்கலீங்க, பிளாங்க் செக் தேவர் கொடுக்கிறாருன்னா என் பெருமைக்கு அது எடுத்துக்காட்டு, கண்ணாடி போட்டு மாட்டு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பாம்பாட்டி சித்தர் காரணம். வானவெளியில் போவார்கள். நம்ம இன்னைக்கு சித்தர்களுக்கு கணக்கே இல்லை. இந்த 18 சித்தர்னு சொல்றதுக்கு ஒரு மரபு. அது 100 சித்தர்கள்
தெரியும். நான் படிச்சது கொஞ்சம், எனக்கே 100 சித்தர்கள் வரலாறு தெரியும். அதனால எத்தனையோ சித்தர்கள். சித்தர்கள்னா யாரு? ஒண்ணு, ஆசை இல்லாதவர்கள். நமக்கு ஆசை. ஒரு சித்தர் தெரியுமா உங்களுக்கு? கையில மண்ணை எடுப்பாராம், அப்படியே பாராம் தங்கமயில். அவரெல்லாம் கிடைச்சா நம்ம விட்டுருவோமா? கையில் ஆமாங்க, எத்தனையோ அவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். சதுரகிரியில் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்களா? தென்காசி, அதாவது நம்ம ராஜபாளையத்து பக்கத்துல கீழே ஒரு மலை, அதுல இருந்து மேல ஏறுனா 14 கிலோமீட்டர் சதுரகிரி. அத்தனை சித்தர்கள் வாழ்கிறார்கள். நான் 5 முறை போயிருக்கேன். ஆனா ஏறுறது கஷ்டம். 15 கிலோமீட்டர் முழங்கால் முடிஞ்சு மேல ஏறி பார்த்தால் மேல அதுக்கு மேல ஒரு மலை. சதுரகிரியிலே சித்தர மகாலிங்கம், அப்படி சாஞ்சி இருக்கு சிவலிங்கம். இன்னொரு பக்கம் போனா சந்தன மகாலிங்கம், கிட்டக்க போனா சந்தன வாசம் அடிக்கும். அதுவும் தாண்டி மேல ஒரு மலை, அது ஏறி போனா குகை, நம்மளால ஓடுகிற குகைக்குள்ள போனா வெட்ட வெளி, சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி. பகல் நேரத்துல ஒண்ணு இருக்காது, ராத்திரி நேரத்துல வெளிச்சமா தெரியும். காலையில ஒண்ணு தெரியாது, ஒளி. சதுரகிரி பர்வதமலை திருவண்ணாமலைக்கு பக்கத்துல, அங்கேயும் சித்தர்கள் வாழ்கிறார்கள். நாமக்கல்லுக்கு பக்கத்துல கொல்லிமலை, அங்கேயும் சித்தர்கள் வாழ்கிறார்கள். எந்த ஆசையும் கிடையாது. மனிதர்களை விட்டு விலகி போவார்கள், ஆனால் மனிதர்களுக்காகவே வாழ்வார்கள். யோகம் சொல்லிக் கொடுத்தது யாரு? சித்தர்கள். தியானம் பண்ண நோய் போயிரும் சொன்னது சித்தர்கள். மூலிகை கொண்டு வந்து கொடுத்தது சித்தர்கள். பழனி ஆண்டவனை போய் கும்பிடுறீங்கல்ல, பழனியில முருகனுக்கு அபிஷேகம் ஆகுங்க. இந்த முதல் நாள் ராத்திரி இவ்வளவு சந்தனம், சுத்தமான சந்தனம், சந்தன கட்டையில அரைச்ச சந்தனம். இந்த கடையில வாங்குற பவுடர் சந்தன கட்டையில அரைப்பாங்க. சாது சுவாமிகள் மடத்திலே இருந்தும், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ராக்கால மடத்திலே இருந்தும் சந்தனம் போகும். இவ்வளவு சந்தனம் பெருமான் தண்டாயுதபாணி நெஞ்சில வச்சிருவாங்க. ராத்திரி கோயில பூட்டிடுவாங்க. மறுநாள் காலையில 5 மணிக்கு போய் பார்ப்பாங்க. சந்தனத்தை சுத்தி தண்ணியா இருக்கும், வேர்வை தண்ணீர் மாதிரி எடுப்பாங்க. நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, இவ்வளவு உண்டு கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வயிறு கபகபன்னு இருக்கும். 4 இட்லி சாப்பிடுறவன் 40 இட்லி சாப்பிடுவேன். வியாதிமா நல்லா பசிச்சா வியாதி இல்லைன்னு அர்த்தம், சரிதானா? வேலை வேலைக்கு பசிச்சா வியாதி இல்லை. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கிட்டா வியாதி இல்லை. அப்படி நான் 1 வருஷம் பழனி கல்லூரியில வாத்தியார வேலை பார்த்தேன். அந்த காலத்துல காலேஜ் வாத்தியார்களுக்கெல்லாம் மதிப்பு இருந்துச்சு. அதனால வேலை போனா மரியாதை. அவனது ராக்கால சந்தனம் கொடுத்தான். முத சம்பளம் வாங்கின போது ஒரு புண்ணியவான் பிபிசிஆர் முருகேச முதலியார் ராக்கால சந்தனத்தோட எனக்கு முதல் சம்பளம் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் பகவான் எங்கெங்கயோ சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ராக்கால சந்தனம் சாப்பிட்டீங்கன்னா கும்பவியாதி வரும். தனி பாட்டே இருக்கு. பொன்மலை கிரி வென்ற முதல்வியோ அன்னையாமி. பொன்மலை கிரி முதல்வி பார்வதி. முருகனுக்கு யாரு அம்மா? பொன்மலை மேருமலை, இமயமலை. அதனுடைய ராஜா பர்வத ராஜா. அவன் பொண்ணு பார்வதி, பார்வதி பிள்ளை முருகன். நீ யாரு முருகா? நீ அவ்வளவு பெரிய தங்க மலை. அவன் அந்த பொண்ணு, அவதான் உங்க அம்மா. முருகா, சிவபெருமான் யாரு தெரியுமா? பணத்துக்கெல்லாம் யாரு அதிபதியோ குபேரன், அவன் சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு. சரிதானா? என்ன பணம்? திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணமா? குபேரன் கடன் கொடுப்பான். கொடுத்த கடனுக்கு வட்டி கலியுகம் பூரா வாங்குவான். அப்பா 1600 கோடிக்கு மேல பணமா வச்சிருக்காரு பேங்க்ல. யாரு? திருப்பதி பெருமாள். அதெல்லாம் எதுக்கா? குபேரனுக்கு வட்டி கட்டான். வட்டி அவ்வளவுன்னு அசல் எவ்வளவு இருக்கும்? முருகப் பெருமானே, மேருமலை பொன்மலை, அதன் மகள் பராசக்தி, அவ உங்க அம்மா. குபேரனுக்கு நண்பன் சிவபெருமான், அந்த புண்ணியவான் உனக்கு அப்பா. மகாலட்சுமி
மகாலட்சுமி உனக்கு மாமி, மகாலட்சுமியின் கணவர் திருமால் உங்க மாமா, உலகத்தை எல்லாம் ஆடுற தேவாதி தேவன் ராஜா இந்திரன் உன் மாமனார். இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு கோவணத்தோட நிக்கிறியே ஏண்டா? ஒருத்தர் கேட்கிறார், பொன்மயம் கிடிபட்ட முதல்வியோ அன்னையா, பொன்மய கிடிபெற்ற முதல்வியோ அன்னையா, பொருளுக்கோர் அதிபதி எனும் புஷ்பக விமானத்தனை தோழனாய்க் கொண்ட புண்ணியன் உன் தந்தையாம், பன்மரத்தொடை சூடி மூப்பில்லை. அடுத்த வரி, கண்மலை குடை கொண்டு மலை தடுத்து அன்று நிலை காத்த செல்வ கடல் பண்ணனோ கருதுதாய் மாமனாம், கமலமலரேந்திடும் பிரியதனவேந்திடும் கமலமாது உன்மாமியாம், பன்மரத்தொடை சூடி உலகு வாழ்பவன் பார்க்கில் ஒரு பெண் தந்தவன், பாரி பெரும் செல்வ முத்தும் நீ கோவண பண்டாரமாய் வருவதே. இவ்வளவு பணக்காரனா இருக்க நீ ஏயா கோவணத்தோட வந்து நிற்கிறேன்? கோவண பண்டாரமாய் வருவதே. ஜென்ம பூப்பிணி அகற்றும் ஒரு சஞ்சீவி தளையவர் பழனி மலையில் சகல உலகினரும் அடிபரவ உருபொருள் உதவு தண்டவாணி தெய்வமே. இந்த பாட்டு எங்க பாடம் பண்ண தெரியுமா? கேவி சுந்தராம்பாள் பாடி எழுதி எழுதி பாடம் பண்ணேன். அந்த அம்மா அற்புதமா பாடுவாங்க. ஞான பழத்தை பிடித்து அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாடுனாங்க, எழுதிட்டேன். அம்பா சிவபெருமானே, உன் பிள்ளை இப்படி கோவனாட்டியா நிற்கிறானே அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரி என்ன? ஜென்ம வெப்பு பிணி அகற்றும் ஒரு சஞ்சீவி தளையவர் பழனி மலையில். ஜென்மத்தையும் மாற்றுமா, வெப்பு பிணியமும் மாற்றுமா. வயிற்றில் உள்ள வெப்பம் குன்ம நோய், குன்ம நோய் மாற்றுவது மூலிகை. அந்த மூலிகைக்கு அதிபதியாய் இருப்பவன் முருகப் பெருமான். இந்த சித்தர்களுக்கு எவ்வளவு பெருமை! யோகம், தியானம், மூலிகைகள், போகரை பத்தி ஒரு நாள் பேச போறேன். அன்னைக்கு நம்ம பழனியை பத்தி திரும்ப பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில பார்க்கிறோமா இல்லையா? அன்னைக்கு இத ஞான காட்சிகளை பார்த்தவர்கள் சித்தர்கள். இன்னைக்கு நமக்கு டிவி தேவைப்படுது, அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. விட்டோபான்னு ஒரு சித்தர் நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல விட்டோபா சுவாமிகள் ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்திருப்பார். பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்திருப்பார். நான் பார்த்திருக்கேன். பழைய துணி எல்லாம் கிடக்கும், கவலைப்படவே மாட்டார். சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார், பெரும்பகுதி பட்டினி. விட்டோபா சுவாமிகள் திருவண்ணாமலையில பகவான் ரமணர் மேல அப்படியே அன்னைக்கு உடம்பை விட்டுட்டு பகவான் ரமணர் சமாதியாகிட்டார். பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்கு, இறக்குறதுக்கு முன்னாலே சொல்லி போடுறாங்க. புரியுதுல்ல? அவ்வளவு சீக்கிரம் வந்துடுது. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இல்ல, விட்டோபா சுவாமி வெளியில வந்தாராம், மேல பார்த்தாராம், பகவான் ரமணர் ஆண்டவரோடு கலந்து விட்டார், ஒரு ஜோதி போகிறது. திருவண்ணாமலையில இறந்தது அதுக்கு 100 கிலோமீட்டர் முன்னால இவருக்கு தெரியுதே. எப்படி சார் டிவியா இருந்துச்சு? அதுதான் சித்தர்கள். சிதம்பரத்துல திரச்சியில தீ பிடிச்சிருச்சு. திடீர்னு அணைஞ்சு போச்சு. எல்லாம் பார்க்கிறான், தீ பிடிச்சது தெரியுது, அணைஞ்சது தெரியுது, எப்படின்னு தெரியல. திருவண்ணாமலையில ஒருவர் நமசிவாயர்னு பேர். குருநாதர் ஒருத்தர், சிஷ்ய பிள்ளை ஒருத்தர். குருநாதருக்கு சிஷ்ய பிள்ளைக்கு ஒரே பேரு நமச்சிவாயம். வாத்தியார் பேரும் அது, பையன் பேரும் அது. நீங்க காலேஜில அப்படி இருந்தா ரொம்ப ஆபத்து. இந்த காலேஜில ஒருத்தர் பேரு கோபதின்னு பேரு, ஒரு பையன் பேரு கோபதின்னு பேரு, வாத்தியார் பேரு கோபதி. இந்த வாத்தியார் போராட ஒரு பையன் அங்கே டேய் கோபதி. வாத்தியார் திரும்புவார், சார் உங்களை சார் அவனை கூப்பிட்டேன் சார், இது வம்பு தானே. வாத்தியார் பேரு நமச்சிவாயம், பையன் பேரு நமச்சிவாயம். ஆனா வாத்தியாரை விட பையன் ரொம்ப அறிவாளி. அதனால பின்னால என்ன ஆகி போச்சு தெரியுமா? வாத்தியாருக்கு குகை நமச்சிவாயர்னு பேர். குகையில இருந்ததுனால பையனுக்கு குரு நமச்சிவாயர்னு பேர். வேற பார்த்தீங்களா? பையனுக்கு பேரு குரு நமச்சிவாயம். பையன் பரம ஞானி. வாத்தியார் பேசிக்கிட்டே இருக்காரு. பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த வேஷ்டி எடுத்தான், இப்படி தேய்ச்சான். சம்பந்தம் இல்லாத காரியம்.
எவன் ஒருவன் சம்பந்தம் இல்லாத காரியத்தை செய்கிறானோ அவன் பைத்தியக்காரன். எல்லாரும் பார்க்கிறாங்க, இந்த நமச்சிவாய் என்னடா இப்படி பண்றான் என்னன்னு கேட்டார் வாத்தியார். சிதம்பரத்தில் நடராஜாவுக்கு முன்னால இருந்த திரை தீப்பிடிச்சிருச்சு, நான் அணைச்சு விட்டேன். இவன் இருக்கிறது திருவண்ணாமலை, நடந்தது சிதம்பரம். எவ்வளவு தூரம் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்னமோ சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு மேல ஒருத்தர் வந்தவரை கேட்கிறாங்க, ஐயா போன வாரம் சிதம்பரத்துல ஏது விசேஷம் உண்டா? நீங்க சிதம்பரத்துக்காரர் ஆச்சே. ஆமாங்க, போன வெள்ளிக்கிழமை ராத்திரி 6 மணிக்கு தீபத்தில இருந்து என்னமோ ஆட்சி திற தீ பிடிச்சது, நடராஜாவே அணைச்சுட்டாரு. எப்படி இருக்காங்க இவனுக்கு எப்படியா தெரியும்? இன்னைக்கு டிவியில பார்க்கிறத நேரில் பார்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெருமக்கள் சித்தர்கள், தன் உடம்பை தானே எரித்து சாம்பலாக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். நம்புறீங்களா நம்பதியா? அடையாளம் சொல்றேன். எந்த இடத்துல திருவண்ணாமலைக்கு போறீங்கல்ல, திருவண்ணாமலைக்கு போங்க, ரமணர் கோயிலுக்கு போங்க, ரமணாசிரமத்துக்கு போங்க. ரமணாசிரமத்துல பின்னால படி ஏறுவான், இந்த படியில ஏறுங்க. குகை ஒன்று இருக்கும், அதுக்கு பேரு விருபாட்சர் குகை. என்ன பேரு? விருபாட்சர் குகை. ஆந்திராவில இருந்து விருபாட்சர்னு ஒரு சித்தர் வந்தார். வந்து திருவண்ணாமலையில இந்த குகையில உட்கார்ந்துட்டார். ரமணர் வர்றதுக்கு முன்னால. ரமணர் வந்ததெல்லாம் 1900க்கு அப்புறம். இவர் அதுக்கு முன்னாலே வந்துட்டார். என் கணக்கு சரியாக இருக்குமானால் 1896 97 அதை ஒட்டி விருபாட்சர் ஆந்திராவில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். குகையில இருக்கார். மலை. உலகத்திலே பெரிய சிவலிங்கம் எங்கே இருக்கு தெரியுமா? தஞ்சாவூரா? இல்லை. சோழபுரமா? இல்லை. திருவண்ணாமலை. உலகத்தில் பெரிய சிவலிங்கம் திருவண்ணாமலையா? ஏன்? மலையே சிவலிங்கம். மலைக்கு மேல 5 சிகரம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம், சிவனுக்குள்ள 5 முகம் திருவண்ணாமலையிலே மேல இருக்கும். திருவண்ணாமலையே சிவலிங்கம். சிவலிங்கத்தை சுற்றி வர்றதுக்கு 14 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம். பெரிய சிவலிங்கம். குகை அதுக்குள்ள. அங்க விருபாட்சர் உட்கார்ந்துட்டார். எல்லாரும் வந்து ஊர்க்காரங்கள்லாம் உட்கார்ந்தாங்க. விருபாட்சர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. சித்தருக்கு ஆசை இருக்காது, இவருக்கு ஆசை இருக்கு. என் மாணிக்கவாசகசாமி ஆசை 10 பாடலையோ. என்ன ஆசை தெரியுமா? அருளை பெறுவான் ஆசைப்பட்டே கண்டாய அம்மானே, அருள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். புரியுதா? இவர் என்ன சொல்ற? விருபாட்சர், நான் இந்த மலையிலேயே சமாதியாகணும். ஐயோ, அது எப்படி முடியும்? இந்த மலை சிவலிங்கம், நீங்க இறந்து போனா கொண்டே வேற எங்கேயோ வச்சிருவாங்க, நீங்க அப்படியெல்லாம் சமாதியாக முடியாது. எல்லாரும் சொல்லிட்டான். விருபாட்சர் விட்டுட்டார். அன்னைக்கு சிவராத்திரி. எல்லாம் கீழே போய் அண்ணாமலையார கும்பிட போயிட்டாங்க. விருபாட்சர் மட்டும் குகையில இருக்கார். அண்ணாமலையில மலையில நடுவுல குகை. ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம். மறுநாள் காலையில வந்து பார்த்தா விருபாட்சர் படுத்து கிடக்கிறார். உடம்பு பூரா சாம்பல் ஆயிடுச்சு. படுத்தபடிக்கு சாம்பல். புரியுதா? ராத்திரி நீட்டி நிமிர்ந்து படுத்து உடம்பில் இருக்கிற அக்னியை தானே அதிகப்படுத்தி தன் உடம்பை தானே எரித்து கொண்டு அப்படியே சாம்பல் அவர் உடம்பினுடைய நீளத்துக்கு அகலத்துக்கு சாம்பல் கிடைக்கும். நம்மளால முடியுமா? 98.4 அதிகமா போனா டாக்டர்கிட்ட ஓடுறோம். சார் 100 டிகிரி 102 டிகிரி ஓடுறமா இல்லையா? உடம்பை தகிக்கக்கூடிய அளவு, எலும்பை எரிக்கக்கூடிய அளவுக்கு சித்தர்கள் அந்த வெப்பத்தை அதிகமாக்குவார்கள். பார்த்தாரா? எல்லாரும் வந்து பார்த்தானா குகையை பூட்டிட்டு ஓடி போட்டாங்க. பயந்து போய் 3-4 வருஷம் குகையை திறக்கல. ரமண பகவான் அங்க போன. ரமணருக்கு வயசு கிட்டத்தட்ட 21 வயசு இருக்கும். அப்பா அவ்வளவுதான். 17 வயசுல மதுரையை விட்டு புறப்பட்டவர் ரமணர். இப்போ ஒரு 21 வயசு இருக்கும். குகையை போய் திறந்தா சாம்பல் கிடக்கு. ரமணர் என்ன பண்ணார் தெரியுமா? சாம்பலை திறந்தார். ஒரு சிவலிங்கம் ஆக்கினார்.
இன்னைக்கும் விருபாட்ச தொகைக்குள்ள அந்த சிவலிங்கம் இருக்கு. கிட்டக்க போனா அனல் அடிக்கும். நம்ம வீட்டு அடுப்புக்கு பக்கத்துல போய் நின்னா எப்படி இருக்கும்? அனல் அடிக்கும். இப்ப சொல்லுங்க, சித்தர்கள் தன்னுடைய உடம்பை தானே எரித்து சாம்பலாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள். சித்தர்களை பத்தி பேசினா இன்னைக்கு பூரா பேசலாம். சிவபாக்கியர் சண்டைக்கு வந்துடுவார். இன்னைக்கு தலைப்பு சிவபாக்கியர். அவரை பத்தி அடுத்தாப்புல நான் பேச போறேன். இன்னொன்னு சொல்லவா? நேரம் இல்லை, நாளைக்கு பேசிக்குவோம் மிச்சத்தை. அருமையான தமிழ் கவிஞர்கள் சித்தர்கள். சித்தர் பாடின பாட்டு மாதிரி எவனும் பாடல சார். ஒன்னும் தெரியாதவனுக்கு புரிகிற மாதிரி அருமையாக பாடியவர்கள் சித்தர்கள். அதே நேரத்தில் புரியாத மாதிரியும் பாடியவர்கள் சித்தர்கள். திருமூலர் திருமந்திரம் 3000 பாட்டு சித்தர் பாட்டு தானே. பாரதியார் ஒரு சித்தர், ஞாபகம் வச்சுங்க. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யார் வந்தேன் ஒரு சித்தர் இந்த நாட்டில். பாரதியார் சொல்றார். அப்படி இருக்கட்டும். ஒரு பாட்டு தெரியுமா? நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் உயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி சங்கர சங்கர சம்போ. என்ன சார் அர்த்தம்? நந்தவனம் உலகம், அதுல ஆண்டி நான் தான், நம்ம தான் எல்லாரும். என்ன பண்ணா 4 10 மாசம் அம்மா வயிற்றுல 10 மாசம் இருந்து உடம்புங்கிற ஒரு தோண்டிய கொண்டாந்தான். வாடி இந்த உலகத்துல ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்லாம கண்டதை சாப்பிட்டு அந்த வாடியை போட்டு உடைச்சு விட்டான். ஐயோ நல்ல உடம்பு போச்சே. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய், 4+6 10 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம், 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி சங்கர சங்கர சம்போ. ஒரு சாமியார் ரொம்ப வம்பு பண்ண ஒரு ஆள் மடத்துல பார்த்தான். இந்த பாட்டை வச்சு அவர் ஒரு குறி பிடிச்சான். சங்கர சங்கர சம்போ, இந்த சாமியார் விஷயத்தில் ஏன் இந்த வம்போ? சங்கர சங்கர சம்போ. சாமியார் குறிப்பிட்டேன். மரணங்காலிலே எத்தனை பாட்டு? பார்ப்பானகத்திலே பால் பசு 5 உண்டு. புரியுதா? மேய்ப்பாடும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாடும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொல்லுமே. பார்ப்பான்னா யாரு? கடவுளை சிந்தித்து பார்ப்பவன். கடவுளை சிந்தித்து மனதால் பார்ப்பவன் அவனுக்குத்தான் பார்ப்பான். பார்ப்பான் நம்ம தான் கடவுளை சிந்திக்கிறோம். 5 பசுமாடு இங்க இருக்குல்ல, மெய் வாய் கண் மூக்கு செவி. மெய்க்கு ஆடு இல்லாம கண்கடத்துல சுத்துதே, கண்களை பார்க்குதே. ராத்திரி 2 மணி வரைக்கும் இதை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்குதே. இருக்குதா இல்லையா? ஒன்னும் புரியாம உட்கார்ந்துருக்கோம். அதுல உட்கார்ந்தா நேரம் போறதுன்னு தெரிகிறேன். ராத்திரி 2 மணி 3 மணி அப்புறம் தான் முடிச்சு பாக்குறேன் எப்படியும் போகுது. மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மேய்க்கிறதுக்கு ஆள் கிடைச்சு ஒழுங்கு ஆயிட்டா பாலாய் சொல்லுமே. 5 பொறிகள் பாலாய் கொட்டும். முட்டா பயலையெல்லாம் தாண்டவர் போதே. சித்தர் பாட்டு. முட்டா பயலையெல்லாம் தாண்டவர் போதே, காசு முதலாளியாக்குதடா காண்டவர் போதே. படிக்காதவனா இருப்பான், கையில 4 காசு சேர்த்துருவோம், 10 பேர் முதலாளிப்பேன். கட்டி அழும் போதும் தாண்டவர் கோதி, பணப்பெட்டி மேல கை வையடா தாண்டவர் கோதி. எல்லாம் யாரு? சித்தர் பாட்டுங்க. உலகத்திலே உள்ளது எல்லாத்தையும் எளிமையாய் பாடிய சான்றோர்கள் சித்தர்கள். இறந்தவனை எழுப்பக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் சிவபாக்கியர். இதுவரைக்கும் 300 இப்பத்தான் சித்தரிட்ட வர்றேன். கண்டது பொய் என்று அகண்டாகார சிவம் மெய்யெனவே விண்ட சிவவாக்கியத்தாள் மேவும் நாள் என்னாளோ. தாய்மானவர் பாடுறாரு. கண்டது பொய், கண்ணுக்கு தெரிகிறது அது பொய். இந்த உடம்பு மெய்யா பொய்யா? பொய். இருக்கு, விழுந்தா முடிச்சு வச்சுக்கத.
எதுவும் மெய்யல்ல, கண்டது பொய், அகண்டாகார சிவம் மெய், கடவுள் மட்டுமே மெய்யானது. எனவே விட்ட சிவவாக்கியத்தாள் மேகும் நாள் என்னாளோ. சிவவாக்கியர் என்ன சார் பாடினார், அதை சொல்லிவிட்டு கதைக்குள்ள போகும். கதை கடைசியில நமக்கு கதையா வேணும், அவர் என்ன சொன்னார் நமக்கு அதான முக்கியம். ஒரு ஊர்ல தேர் இழுத்தாங்க, தேர்ல சாமியை வச்சு இருக்கிறான். ஒருத்தன் சொல்றான், சாமி அழகா இருக்காரு விக்கிரகத்தை பார்த்து. எல்லாம் ஊர் கூடி தேர் இழுக்குது. சில ஊர்கள்ல தேர் இழுக்க ஆள் வராது தெரியுமா. ஸ்ரீரங்கத்துல பெருமாளை தேர்ல உட்கார வச்சாச்சு. எல்லாம் வெள்ளை வேட்டிக்காரங்க, நல்லா படிச்சவங்க, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல போய் இன்னைக்கு இருக்காங்க. எல்லாம் தேரை தொட்டு தொட்டு கும்பிட்டு விட்டு கதைக்கிட்டாங்க. இழுத்த தனிய தேர் போடுறோம், என் சட்டை அழுக்கா போக கூடாதுன்னு எல்லாம் விலகினா தேரை யார் இழுக்கிறது? இழுக்கணும்ல. ஒரு பெரியவர் வந்தார், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 12 நாமம், ஒரு பார்வை வந்தார். ஐயா, கோயில் தேரை இழுக்க வேண்டாம், தேரை ஒழுங்கா இழுத்தீங்கன்னா உன் வாழ்க்கை தேர பெருமாள் ஒழுங்கா இருப்பார் தெரியுமா. எல்லாம் முடி பார்த்தாங்க, சடாரம் கூப்பிட்டார். ஆனா ஒன்றும் தெரியாத முட்டா பசங்களே என்ன எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர் ரிட்டையர்ட். எப்படி இருக்கும்? ஒன்றும் தெரியாத ஊமர்கள் எல்லாம் திருப்பிட்டான். தென்னரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார். ஸ்ரீரங்கத்து பெருமாள் இன்னைக்கு தேர்ல ஏறிட்டார். நின்று வடம் பிடிக்க வாருங்கள். நின்று வடம் பிடிக்கணும். நீ வடத்தை பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. எங்க வீடு வந்த உடனே போறேன்னு சில பேர் விலகிறான். கடைசி வரைக்கு நின்று வடம் பிடிக்கணும். ஒரு ஆள் கேட்டான், வடம் பிடிச்சா என்ன சார் கிடைக்கும்? கடைசியில வாழைப்பழம் சூற கொடுப்பானா? என்ன சார் கிடைக்கும்? அழகா பாடுறார். ஒன்றும் தெரியாத ஊமர்கள் தென்னரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார். நின்று வடம் பிடிக்க வாருங்கள். என்ன கிடைக்கும்? வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும் எனில். வைகுந்தத்திலே ஒரு இடம் ரிசர்வ் பண்ணணுமா? ஆமா சார், இந்த வடத்தை பிடிக்கோ, வைகுந்தத்திலே ஒரு இடம் உங்களுக்கு ரிசர்வ் ஆயிரும். 4 மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு டிக்கெட் இன்னைக்கு ரிசர்வ் பண்றீங்கல்ல. தேர் வடம் பிடிச்சா இறக்கிற போது வைகுந்தத்திலே ஒரு இடம் உனக்கு தரப்படும். அத்தனை பேர் இழுத்துட்டா தேர். இழுத்து முடிச்சுதா அங்கிருந்து ஒரு சித்தர் வந்தார். அப்படியே பார்த்தார், வேடிக்கையா ஆரம்பிச்சார். ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனசாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர். தேர்ல வடத்தை போட்டு ஒரு செம்பு சாமியை வச்சு இழுக்கிறேன். சாமி செம்பு தானே, செம்பு விக்கிரகம் தானே, அது சாமி இல்லடா, செம்புடா. நீ என்ன நாத்திகவாதம் பேசுற? அது கடவுளையா? இல்லடா, கடவுள் அங்கே இல்ல, உனக்குள்ளே இருக்காரு. அதை பார்த்துக்கோ முதல்ல. ஆடினாலும் அறிவனாத ஆதிசித்தநாதரை வேதையான மனிதன் பண்ணும் விரலை வாரும் பாருமே. மனுஷன் நாம் விரலை பண்றான், இதை வச்சு எடுக்கிறான். இது எங்க இருக்கு? சாமி உனக்குள்ளே இருக்கார். உனக்குள்ள பார்த்தா தாண்டா அந்த செம்புல பார்க்கலாம். உனக்குள்ள பார்க்கலன்னா கடவுள் செம்புல இருக்க மாட்டார். சார், இது ஒரு நாஸ்திகவாதம் பேசப்படுது. இந்த மாதிரி பாடுறவர் தான் சிவவாக்கியர். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மனமிறந்தவர்கள் எத்தனை பேரு? கோடி 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 எண்ணிறந்த கோடியே. உள்ளே இருக்கிற தெய்வத்தை வெளியில போய் தேடுறீங்களா? உனக்குள்ள சாமி இருக்கல, கும்பிடு. சாமி இங்க இருக்கானா? இல்லை. என் காலில் ரொம்ப பேர் விழுந்து கும்பிடுவாங்க. கும்பிடு எனக்கா? எனக்குள்ள இருக்கிற சிவபெருமானுக்கா? உள்ள இருக்கிற சிவனுக்கு. எனக்கு என்னைக்கு நினைச்சனோ அன்னைக்கு என் கதை முடிச்சிடும். யாருக்கு? உள்ளே இருக்கிற சாமியை பாடலாம். இப்படியே பாடினவர் நம்ம சிவவாக்கியர். சிவாயம் என்ற அக்ஷரம் சிவன் இருக்கும் அக்ஷரம். சிவாயன்னு சொல்லு, சிவான்னு சொல்லு. உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அக்ஷரம். உனக்கு துணையாக இருக்கிறது சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. திருவாசகத்தில் முதல்ல என்ன தொடக்கம்?
நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பின்னாலே 555வது பாட்டு, நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயனம் பெற்றேன், தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. முதல்ல நமசிவாய, பின்னால சிவாய நம. நமசிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும். கொண்டாட்டிக்குள்ள பணங்காசு, காரு வண்டி, மந்திரி பதவி, பொன்னாட எல்லாம் கிடைக்கும். நமசிவாய. சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். புரியுதா? சிவபெருமானே கிடைப்பார். அவங்க இஷ்டம் சொல்லிக்கிடுங்க. இது தேவையில்ல. ஒரு அம்மாட்ட கேட்டேன், விவரமான அம்மா, 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அதுக்கப்புறம் சிவாய. அம்மா அது வரைக்கும் பைசா பண்ணல, நீங்க பாட்டுக்கு சிவாய நம்ம சோத்துக்கள் என்ன செய்யறது? அப் டு 80 years நமச்சிவாய, ஆஃப்டர் தட் சிவாய இருந்தா பார்த்துக்குவோம். அது மாதிரி சிவாயம் என்ற அக்ஷரம் சிவன் இருக்கும் அக்ஷரம், உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அக்ஷரம், கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டடைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே. இந்த உயிர் இதை விட்டுட்டு போயிடுச்சு. ஆமா, ஒண்ணு கேட்கிறேன், உயிர் உள்ளே இருக்கிறது ஆச்சரியமா, போனது ஆச்சரியமா? யோசிங்க. 9 ஓட்டை இந்த உடம்புல, 9 துவாரம் இருக்குல்ல, இங்க ஓட்டை, இங்க ஓட்டை, இங்க ஓட்டை, இங்க ஓட்டை. அன்னைக்கு சுத்தப்படுத்தலைன்னா மனுஷன் கிட்ட கணிக்க முடியாது. 9 துவாரம், இதுக்குள்ள உயிர் இருக்கிறது ஆச்சரியம். ஆமா சார், பலூன் இருக்கு, 9 ஓட்டை போடுங்க, காத்து உள்ளே இருக்குமா? ஒரு ஓட்டை ஓட்டா ஓடி போயிடுமே. 9 துவாரம், அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு நடத்துறானே, அதுதான் கடவுளுக்கு பெருமை. 9 துவாரம். கபாட முற்ற வாசல். எத்தனை கபாடம்? 9 கபாடம், 9 வாசல். 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்தது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. பாரதியார். இந்திய நாட்டுல அந்த காலத்துல 9 துறைமுகம், கராச்சி உள்பட இப்ப பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. 9 துறைமுகம். வெள்ளக்காரன் 9 துறைமுகத்திலையும் கப்பலை கொண்டாந்து நிறுத்தி இந்தியாவை அடிமையாக்கி விட்டான். பாரதியார் பாடுறார், 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து. வெள்ளக்காரனுக்கு வச்ச பேர் என்ன? பேய். ஒரு சில பேய்கள் வந்து. ஏன் ஒரு சிலர்னாரு? இந்தியாவின் ஜனத்தொகை அப்போ 30 கோடி, வெள்ளக்காரங்க ஜனத்தொகை சில லட்சம். அத்தனை 30 கோடி பேர் ஒன்னா சேர்ந்து எச்சி துப்பினா இங்கிலாந்து காணாம போயிடும். ஆனா இவன் அவனை ஆட்சி பண்ணணும். அது வராதியா? 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்தது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. 9 வாசல் குடில் ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்தது. கிருஷ்ணா, நீ மந்திரம் சொல்லி எங்களை காப்பாற்றணும். யாரு? பாரதியார். ஒரு கதை சொல்லவா? ரொம்ப படிச்ச ஒருத்தர், சட்டநாத பட்டர். அவருக்கு என்ன பேரு? சீர்காழி சட்டநாதன். சட்டநாத பட்டர் ரொம்ப படிச்சவர். காவேரியில வெள்ளம் போகுது. ஒரு படகுல அவரை உட்கார வச்சுட்டாங்க. படகுக்காரன் படகை ஓட்டிக்கிட்டு போறான். பட்டர் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. பேசாம இருக்க வேண்டியதானே? அவரால் முடியல. ரொம்ப படிச்சு விட்டாருல்ல, அதான் விவகாரமே. ரொம்ப படிக்கணும், ஆனா தான் ரொம்ப படிச்சுட்டான்னு தெரியக்கூடாது. தெரிஞ்ச போச்சு. இவருக்கு கொஞ்சம் உண்டு. நான் ஏப்பா, உனக்கு ராமாயணம் தெரியுமா? அவன் பாவ சோத்துக்கு படகு ஓட்டுறேன். சாமி, எனக்கு தெரியாது சாமி. அட பாவி, ராமனை தெரிஞ்சுக்க வேண்டாம், சீதையை தெரிஞ்சுக்க வேண்டாம், வரதனை தெரிஞ்சுக்க வேண்டாம். முட்டா பையன், நீ படிக்காம எடுத்துட்ட. உன் வாழ்க்கையில கால் பகுதி வீணா போச்சுடா. அவன் கேட்டுட்டான். கொஞ்ச தூரம் படகு போயிடுச்சு. ஏன்னா உனக்கு மகாபாரதம் தெரியுமா?
அது என்ன சாமி? பாண்டவர்கள் 5 பேர், துரியோதனாரியர்கள் 100 பேர், பகவான் கிருஷ்ணன் காப்பாற்றினான். நான் என்னத்தை கண்டேன் சாமி? அட பாவி, உனக்கு வாழ்க்கையில அரை பங்கு போச்சுடா, 50% போச்சு. அவன் பேசாம வண்டி ஓட்டேன், எதை ஓட்டிட்டேன், முடிஞ்சு நடுகடத்துக்கிட்ட வந்தாச்சு. இவர் உனக்கு கந்த புராணம் தெரியுமா? சொந்த புராணமே தகராறு. நான் எங்க கந்த புராணத்தை படிக்கிறேன்? அது என்ன சாமி? முருகன் கதையிடா. முருகன் உங்களுக்கு தெரியுமா? முருகன் கையில வேல் இருக்கும். முருகன் ரொம்ப தீமைகளை மாத்திர பொழுது கையில சக்தி வேலாயுதம் இருக்கும். வேல் வந்து ஞானம், சக்தி வந்து வீரம். இங்க ஒரு முருகன் சிலை புதுசா வச்சிருக்காங்கல்ல, கையில சக்தி வேல் பாருங்க. சக்தி சக்தி வேல் பவர்ஃபுல். தப்பு தண்டா பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. சக்தி வேலோட இருப்பார். கந்த புராணம் தெரியுமா? நான் என்னத்தை கண்டேன்? உன் வாழ்க்கையில் 3/4 பங்கு போச்சுடா. நடு வெள்ளத்துக்கிட்ட வந்தாச்சு. காவேரி சுழிச்சு ஓடுது. அவன் திருப்புன, சாமி உங்களுக்கு நீந்தல் தெரியுமா? ஏண்டா? இல்ல, படகுல ஓட்ட விழுந்துருச்சு, தண்ணி உள்ளுக்க வேகமா வருது. சாமி உங்களுக்கு நீந்தல் தெரியுமா? தெரியாது சாமி, உங்க முழு வாழ்க்கையும் போச்சு. எனக்காவது கால் 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 முக்கால் தான் போச்சு. புரியுதா? இந்த கதையை சிவபாக்கியர் பாடுறார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதப்பட்டரே, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதப்பட்டரே, வேர்திரைப்பு வந்த போது வேகம் வந்து உதவுமா? வேர்த்து கடைசி காலத்திலே இழைக்கிற பொழுது நீ படிச்ச படிப்பு உனக்கு உதவாது. அப்போ என்ன செய்யணும்? மாத்திரை போதும் மூளை மறித்து நோக்க வந்திரேன். சாத்திரப்பை நோய்களை சக்தி புத்தி சித்திய உனக்குள்ள பாரு. நீ வெளியிலே படிச்சு வாயிலே கடவுளை வைக்காதே, மனசுக்குள்ள கொண்டு போ. உனக்குள்ளே பாரு, மாத்திரை போது அப்படிங்கிற நேரத்துக்காவது உன் மனசுக்குள்ள கடவுளை வச்சிருந்தீங்கன்னா நீ தப்பிக்கலாம். இதெல்லாம் பாடுறது யாரு? நம்ம சிவபாக்கியர். ஒரே தங்கம், தங்கத்துல சங்கிலி, தங்கத்துல வளையல். இது நல்லா இருக்கும். 2 தங்கம் தானே, அப்புறம் என்ன விலை ஒண்ணுதானே. திருமால் சிவபெருமான் என்ன வித்தியாசம்? தங்கத்துல பண்ணுனதா 2. தங்கம் ஒண்ணு, ரூபம் வேறு. சிவனும் திருமாலும் ரூபம் வேறு, வடிவம் வேறு. தங்கம் ஒண்ணுதாண்டா. இது கிடையாதா வித்தியாசப்படுத்திட்டு இருக்கீங்க? சைவன் வைஷ்ணவன் விபூதி பூசணவன் நாமக்காரன் ஏண்டா இந்த சண்டை போடுறீங்க? சித்தர் தங்கம் ஒன்று, ரூபம் வேறு, தன்மையானவாறு போல் செங்கல் மாடும் ஈசன் சிறந்திருந்ததின் முறை. செங்கல் மாறினா யாரு? செங்கண்ணவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் திருவந்தானே. செங்கல் மால் மகாவிஷ்ணு, ஈசன் 2 ஒண்ணுதானா? திருமாலும் சிவபெருமானும் ஒண்ணுதான். தங்கம் ஒன்று, ரூபம் வேறு, தன்மையானவாறு போல் செங்கல் மாடும் ஈசனும் சிறந்திருந்தது எங்குளே. நடராஜா சிதம்பரம் இருக்காரு? இல்ல, எனக்குள்ளே இருக்காரு. ஸ்ரீரங்கராஜா ஸ்ரீரங்கத்திலையா இருக்காரு? இல்ல, எனக்குள்ளே இருக்காரு. விங்கனங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே, எங்குமாகி நின்ற நாமம் இந்த நாமம் நாமமே எல்லா இடத்திலையும் இருக்கிறது. என்ன நாமம் தெரியுமா? ராமநாமத்தை அப்படி பாடுறாரு இந்த சிவவாக்கியம். ராமன் மேல அவளது பக்தி. கோயிலாவது குளமாவது என்ன உனக்குள்ள கண்ட? கோயிலாவதே ஜடா, குளங்களாவதே ஜடா. கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. ஒரு கோயிலை கட்டுற, அது அழிஞ்சு போகுது. ஒரு குளத்தை கட்டுற, தூண்டு போகுது. மனசுக்குள்ள கோயிலும் குளம் வச்சிருந்தா அழியாதடா. என்ன அர்த்தம்? வெளியில பார்க்கிற கடவுளை உனக்குள்ளே வா. உனக்குள்ளே இருக்கு கடவுள், இங்கதான் இருக்கார். நம்ம எங்க போனாலும் கடவுள் நம்ம கூட வருவார்.
இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன். இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூலம் மார்மடு. இடது கையிலே சங்கு சக்கரம், வலது கையிலே சூலம் மார்மடு. சிவனும் திருமாலும் ஒண்ணுதான்டா, ஏன் சண்டை போடுறீங்க? எடுத்த பாதம் நீள்முடி, எண் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. அந்தி மாலை உச்சி மூன்று ஆடுகின்ற தீர்த்தம். அந்தி மாலை உச்சி 3 வேளையில சந்தியாவர்த்தனம் பண்ணணும், மரியாதையா பண்ணணும். பூணூல் போட்டா கட்டாயம் பண்ணணும். கண்டு, அதாவது கோணாமல், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காணாமல் போனாமல் கண்டு. 3 வேளை பார்க்கணும் சூரியனை. காலையில உதிக்கிறதுக்கு முன்னால பண்ணணுமா, மத்தியானம் போனாம நேரடிக்கிற போது பண்ணணுமா, சாயங்காலம் மலை உச்சியில விடுகிற போது பண்ணணுமா? 3 வேளை பண்ணணும். அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும். சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜபங்களும் எல்லாம் பண்றோம்ல, தவம் பண்றோம், ஜபம் பண்றோம். சிந்தை வேவு ஞானமும் தினம் ஜெபிக்கு மந்திரம். இதெல்லாம் பண்ற பொழுது நீ என்ன மந்திரம் சொல்லணும் தெரியுமா? ஓ சொல்லுங்க. அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும். சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜபங்களும். சிந்தை மேவு ஞானமும் தினம் செவிக்கு மந்திரம். எந்தை ராம 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 என்னும் நாமமே. நீ ராமநாமத்தை சொல்றா, எல்லாம் வண்ணாப்படப்படுத்தி வச்சு. எவ்வளவு சௌரியம்! யாரு ராமனுடைய நாமத்தை, அந்த பெருமையை வாடி கண்ணிட படுற பொழுது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அற்புதமா சொல்றார். ராமநாமம் காசியில யார் இறந்தாலும் மணிகர்ணிகா கட்டத்திலே காசி விஸ்வநாதர் அவங்க காதிலே ராம் 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 என்று ராமநாமத்தை உபதேசிக்கிறார். பக்கத்திலே அன்னபூரணி இருந்து முந்தானையால் விசிறுகிறாள். அந்த ஆன்மாக்கள் மேலே போகின்றன. இதை பார்த்தது யார் தெரியுமா? 1880 பகவான் ராமகிருஷ்ணர் பார்க்கிறார், பார்த்து எழுதுகிறார். காசியிலே இறந்து போனவர்களை மணிகர்ணிகா காட்டுன்னு வரலாம். அங்க வரிசைக்கு ஒரு 10-15 எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு 7-8 எரியறதுக்கு வெயிட் பண்ணி படுத்து கிடக்கும். நம்ம அங்க போய் குளிச்சோம்னா கீழே காலில் வந்து நிற்கும். என்னமோன்னு பார்த்தோம்னா அப்புறம் தான் பயமா இருக்கும். ராத்திரி தூங்குற போது அது இடிக்கிறாப்புல இருக்கும். எவ்வளவு மணிகர்ணிகா காட்டு! என்ன நாமம்? ராமநாமம். நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோனதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அடிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 என்ற நாமமே. ஆரம்பம் நடு முடிவு அது இது கவலைப்படாதரா, ராமநாமத்தை சொல்றா, வேற ஒண்ணு வேண்டாம். இதுவரைக்கும் நான் சொன்னது சிவவாக்கியர் பாடின சில பாட்டுகள். இன்னும் கதை கிட்ட போகல. இப்ப அவர் வரலாறு சொல்ல போறேன். இந்த வரலாறு சொன்னா நம்ம பேச்சு முடிஞ்சது. 9 மணிக்கு இந்த உரை நிறைவடையும். இப்ப சிவவாக்கியருடைய வரலாறு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் ஒரு பாட்டு சொன்ன, இதுல ஒரு சந்தை வந்தது இல்ல, தான 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 தானனா, இந்த சந்தை வந்தது இல்ல. இந்த சந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே திருச்சந்த விருத்தம்னு திருமணிசை ஆழ்வார் பாடுவார். அதே சந்தம் இப்பவும் யாரு பாடுறா? திருமணிசை ஆழ்வார். நின்றதெந்தை ஊரகத்திருந்ததென்று பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலே பிறந்த பின் மறந்திலே நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. திருமணிசை ஆழ்வார் பாடுற. சார் பார்த்து சொல்லிவிட்டீங்க, இதுக்கு அர்த்தம் என்ன சார்? கடவுள் திரு ஊரகம்னு ஒரு இடம், அங்கே நிற்கிறாரு. காஞ்சிபுரத்தில உட்கார்ந்து இருக்காரு, தெற்காப்புல படுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நாம் பிறக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம், நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் இருந்தது, அவர் நின்றது, அவர் படுத்தது எல்லாம் என் மனசுக்குள்ள. காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் எப்படி இருக்காரு? நிக்கிறார். எங்க மதுரையிலே கூடலழக பெருமாள் வசதியா உட்கார்ந்து இருப்பார். திருப்பதியிலே சீனிவாச பெருமாள் நிற்கிறாரு.
ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் வசதியா படுத்து கிடக்கிறார். நின்றதும் இருந்ததும் கிடந்ததும். நாங்க அந்த காலத்துல மதுரையில ஏகாதசி அன்னைக்கு பட்டி மண்டபம் நடத்தும். குன்றக்குடி அடிகளார் தலைமை தாக்குவார். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஏகாதசி முடிக்கணும்ல, விடிகாலம் 5 மணிக்கு தான் முடிப்போம். அது வரைக்கும் 3 அடி எல்லாம் மாறி மாறி பேசி, சில பேர் உட்கார்ந்தபடிக்கு தூங்கி, அடிகளார் கடைசி விடிகாலம் 4:30 மணிக்கு தீர்ப்பு சொல்லுவார். அழகா சொன்னார். இந்த பட்டி மண்டபம் தொடங்குகிற பொழுது பல பேர் உட்கார்ந்து இருந்தார்கள், சில பேர் நின்றார்கள். நின்ற தோற்றமும் இருந்த தோற்றமும் கண்டோம். இப்போ காலையில முடிக்கிற பொழுது நின்ற தோற்றங்களை விட, இருந்த தோற்றங்களை விட கிடந்த தோற்றங்கள் அதிகரித்து விட்டன. எல்லாம் படுத்துட்டான், அங்கங்கே படுத்துட்டான். ஆக பெருமாளே இங்க வந்துட்டார். பெருமாள் முன்னுதானமா என்ன சொல்ற திருமணிசை ஆழ்வார்? நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து அன்று தெற்கடை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலதான் அங்க படுத்து கிடந்தாரு, இங்க உட்கார்ந்து இருந்தாருங்கிறீங்க. அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன். நாம் பிறந்ததுக்கு அப்புறம் மறக்கவே. நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் நின்றது, இருந்தது, கிடந்தது எல்லாம் என் மனசுக்குள்ளே. சந்த ஒன்னா வருது இல்ல? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து. சந்த ஒன்னா வருது இல்ல? எல்லாரும் சொன்னான் சிவவாக்கியர் தான் திருமணிசை ஆழ்வாராக பிறந்தார். ஏன்னா சிவவாக்கிய ராம 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 ராமன் அப்படின்னு சொல்றாரு. திருமணிசை ஆழ்வார் ஆழ்வார்கள்ல முக்கியமான ஆள். அதனாலே அவர் இசை பொறுத்து இவர் இருந்தார். அதெல்லாம் கிடையாது. நான் தெளிவு பண்றேன். அவர் காலம் வேறே, இவர் காலம் வேறே. எங்க ஞானசம்பந்தர் சந்தத்தை அப்படியே கம்பர் பாடுவார். அதுக்காக ஞானசம்பந்தரும் கம்பரும் ஒண்ணுங்கிறதா? உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாத்தன அருவித்திரள் மடலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வடுவா வனமருமே. இது ஞானசம்பந்தர். வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாடோடும் இடையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். இது கம்பர். சந்தம் ஒரே சந்தம். அதுக்காக ரெண்டு ஒண்ணு இருக்குதா? திருமணிசை ஆழ்வார் வேறே, சிவவாக்கியர் வேறே. 9ஆம் நூற்றாண்டு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தா எப்படி கத்தும்? குவா குவான்னு கத்துமா? அப்படித்தானே சொல்றான். இல்லம்மா, வயிற்றுக்குள்ளே முருகன் இருக்கிறான். வயிறு புகை, அம்மா வயிறு புகை. புகைதானே? இங்க டியூப்லைட்ட போட்டு வச்சிருக்கேன். புகைதானையா? அதுக்குள்ளதான் நம்ம கிடந்தோம் 300 நாள். புகைக்குள்ள முருகன் பக்கத்துல வரான். இந்த குழந்தைய பாக்குறான். இந்த பாரு, நான் உன் கூட இருந்தேன், இப்ப நீ உங்க அம்மா வயிற்ற விட்டு வெளியில போக போறேன். இது என்ன சொல்லுது? ஆமா, இது வரைக்கும் எனக்கு சோத்து பிரச்சனையும் இல்லை, துணி பிரச்சனையும் இல்லை, அம்மா சாப்பிட சாப்பாடு எனக்கு ட்ரெஸ் தேவையில்லை. நீ வெளியில வந்துட்டா 1000 கவலை வந்துருமே. புரியுதா? அதெல்லாம் நீங்க எங்க சார் கேட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. புரியுதா? எனக்கு மட்டும் கேட்கும். முடிஞ்சது. முருகா, நான் என்ன செய்யணும்? நீ என்னை காப்பாத்து. காப்பாத்துறேன். ஆனா ஒண்ணு, நீ என்னை கூப்பிட்டத்தான் வருவேன். யாரு? முருகன். இந்த ஆன்மா சரி தாய் வயிற்ற விட்டு வெளியில வந்ததா முருகனை கூப்பிடுது. குகா 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 குகா. முருகனுக்கு என்ன பேரு? குகன் பேரு. குகையில இருந்தாண்ட முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வெந்தருவார். பொருகுங்கவர் புவியும் பரவும் குருவுங்கவையன் குணவஞ்சரனே. குகன் என்பது மிகப்பெரிய திருநாமம்.
சரவண பவநிதி அருகுக குருவர அப்படின்னு சொல்ற பொழுது இந்த நாமம் ரொம்ப சிறந்த நாமம். குகா 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 குழந்தை அழுகுது. நம்ம என்ன பண்ணோம்? குழந்தை குவா குவான்னு அழுகுதுன்னு கதையவே மாத்திட்டோம்ல. ஒரு குழந்தை பிறந்தது 9ஆம் நூற்றாண்டுல. சிவா சிவா சிவான்னு அழுதுதான். எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல. நம்மாழ்வார் பிறந்த பொழுது அளவே இல்லையா, காற்று ஒண்ணும் பண்ண முடியலையா. இந்த குழந்தை சிவா சிவா சிவான்னு அழுதுதா குழந்தைக்கு சிவ வாக்கியன்னு பேர் வச்சுட்டார். பிறக்கிற போதே சிவா குழந்தைக்கு பேர். அது நிறைய படிச்சார். 526 பாட்டு பாடி இருக்க சிவவாக்கிய. சும்மா என்ன ஒரே சந்தம் அவளது படிச்சார். சிவாய நம சிவாய நம சிவாய நம. வளர்ந்தார். கல்யாண காட்சி எல்லாம் கிடையாது. இப்ப அவருக்கு ஒரு 25 வயசு. நம்ம சிவவாக்கியருக்கு ஒருத்தர் சொன்னார், குருநாதனை தேடு, குருநாதன் தான் உன்னை காப்பாற்றுவான். நான் எங்க போகலாம்? காசிக்கு போ. இந்தியாவிலே சிறப்பான திருத்தலம் காசி. காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. ஒரு காலத்திலே காசியை சுத்தி 56,000 சந்து. காசியில சந்துக்குள்ள போய் மாற்றணும்னா 7 ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது. நான் ஒரு 30 முறை போயிருக்கேன் காசிக்கு. 1999 இருந்து இதுவரைக்கும் அத்தனை முறை போயிருக்கேன். எங்க பார்த்தாலும் சந்து. விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள போக முடியாது, அவ்வளவு சந்து. இதுல எரும மாடு மேல நின்று இடிச்சு மாடு முட்டாது, ஆனா இடிக்கும். கஷ்டப்பட்டு உள்ள போகும். சிவபெருமான் சின்ன கோயிலுக்குள்ள இருப்பார், மேல தங்க ஸ்தூபி. அது ஒரு காரணம். எங்க பிரதமர் மோடி ஐயா பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இப்போ காசிய பூலோக சொர்க்கமா மாற்றிட்டார். இன்னைக்கு சுத்தி இருந்த எல்லா வீடுகளையும் விலை கொடுத்து வாங்கினார். உங்க வீடு 50,000 வெள்ளினா 1.5 லட்சம் வெள்ளி கொடுப்பார். 3 பங்கு கொடுத்து எல்லாரையும் போக சொன்னார். உள்ள போய் பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலையும் சிவலிங்கம் இருக்கு, மூடி வச்சிருக்காங்க. இப்ப அவரது சிவலிங்கத்தை எடுத்து கோயில்ல வச்சு சுத்தி வர கோயில கட்டி 70,000 பேர் இன்னைக்கு காசியில நின்று பெருமான கும்பிடலாம். நான் இப்ப பிப்ரவரி மாசம் போயிட்டு வந்தேன். 5-6 மாசம் தான் ஆயிடுச்சு. இந்த 10 மாசம் ஆச்சா? ஆமா, பிப்ரவரி கடைசியில போனேன். திரும்பி இந்த மார்ச் மாசம் போனேன். அவ்வளவு அற்புதமா இருக்கு. விஸ்வநாதர் அவ்வளவு அழகா இருக்க. கோயிலுக்குள்ள அவளது அற்புதம், அவளது அழகு, பெரிய கட்டடங்கள். கங்கையில குடிச்சிட்டு எந்த விதமான ஒரு பகுதி கஷ்டமும் இடியும் இல்லாம நேர வந்து விஸ்வநாதரை கும்பிடலாம். காசி ஞானிகள் இருந்த இடம் காசி. நம்ம சிவபாக்கியர் காசிக்கு போயிட்டார். யாரை தேடி? குருநாதரை தேடி. எதிர்த்தாப்புல ஒரு சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் வரார். இங்க எங்க வந்த? குருநாதரை தேடி. அந்த செருப்பு தைக்கிற பாரு, அவன் போ. நடந்து வந்த உடனே இப்படி சொல்றாரு, செருப்பு தைக்கிறாரு. ஆபிரகாம் லிங்கம் செருப்பு தைச்ச தொழிலாளி, மறக்காதீங்க. அவங்க அப்பா செருப்பு தொழில் மறக்கப்படாது. செருப்பு தைக்கிறது. அந்த செருப்பு தைக்கிற மாதிரி சக்கிரிய அவன் போ. இவர் பக்கத்துல வந்து நிற்கிறார். அவர் ஒரு சித்தர். அந்த சித்தர் தெரியாம செருப்பு தைக்கிற மாதிரி தன் கடமையை தானே செஞ்சுட்டு இருக்கார். இவர் கிட்டக்க போய் நிற்கிறார். நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணட்டுமா? அவருக்கு பார்த்தார். ஒன்னே ஒண்ணு செய்யறியா? என்ன? நான் செருப்பு தச்சதுல கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, இவ்வளவு நாணயம் கையில வாங்கு. சிவபாக்கியர் கையில வாங்கினார். என் தங்கச்சி கங்கா அவள்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு வா. கங்கா உங்க தங்கச்சி எங்க? இந்த ஓடுறாள்ல கங்கை ஆறு 4000 சொச்சம் கிலோமீட்டர் கங்கோத்திரிகளை உற்பத்தியாகி கல்கத்தாவில் பூமியில போய் சேருது.
கங்கையில கொண்ட இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. நில்லு, இது பேய் சுரக்காய் கசக்கும், பேய் வெள்ளரிக்காய் கசக்கும், இது பேய் சுரக்காய், இதே கங்கையில கழுவு, இந்த கசப்பு போயிடும். எப்படி இருக்கு? ஓ, நம்மள மாதிரி ஆளா இருந்தா உனக்கு அறிவு இருக்கா, கங்கையில எப்படியா கொடுக்கிறது கேட்போம்ல. குருநாதர் சொன்னா மறு பேச்சு கிடையாது, ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அப்படியே பணத்தை வாங்கிட்டு போற, கங்கையில போய் நிக்கிறாரா, உள்ளே இருந்து வளையல் அணிஞ்ச கை வெளியில வருது. இந்த காசை கையில போட்டா உள்ள போயிடுச்சு. பேய் சுரக்காய கழுகினார், எடுத்துட்டார், வந்தார், குருநாதர்கிட்ட கொடுத்தார். இந்த அதுக்கு சுரக்கா புரிய பார்த்தார். பரவாயில்ல, இந்த உருப்படி ஆயிரும். ஆமா, கங்கையில போய் காசை கொடுத்தீல்ல? ஆமா கொடுத்தேன். அந்த காசு கொஞ்சம் எனக்கு வேணுமே, திரும்ப வாங்கு. சரி, இந்த ஒரு பை இருக்குல்ல, என்ன பை? தோல் பை. இந்த துணி தைக்கிறவன், செருப்பு தைக்கிறவன் ஒரு தோல் பை வச்சிருப்பான். ஆதிசங்கரனுக்கு முன்னாலே சிவபெருமான் சண்டாளனா காட்சி கொடுத்தார் தோல் பையோட. அப்படி ஒரு தோல் பை, அந்த தோல் பையில தண்ணி இருக்கா? ஆமா இருக்கு. அதுதான்டா கங்கை, அவள்கிட்ட போய் கேளு, கொஞ்சம் காசு கொடுப்பா. வந்து தோல் பைக்குள்ள கைய விட்டா வளையல் கை மேல வருது, கொஞ்சம் காசு. கையை தொட்டு எடுத்தாரா, இவர் கையை நடுங்கி. ஒரு பொண்ணு கைய தொட்ட உடனே இவருக்கு கை நடுங்கி. குருநாதர் அப்படியே பார்த்தார், கை நடுங்குதே, அப்படின்னா நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வா போ. கை நடுங்கப்படாது, உணர்ச்சி இருக்கப்படாது. ஒரு பொண்ணை தொட்டாலும் கல்லை தொட்டாலும் அது ஒரே மாதிரி இருக்கணும். கை நடுங்குது, போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா. குருநாதன் இவர் காலில் விழுந்தார். நான் எங்க கல்யாணம் என்ன பண்றது அப்படிங்கிற இந்த சுரக்காயை வச்சோம். வேற சுரக்காய், இதுவும் பேய் சுரக்காய். உங்கள்கிட்ட நல்ல சுரக்காயே இருக்காதா? இதுவும் பேய் சுரக்காய், கசக்கம். எடுத்துக்கோ, இந்த மண்ணு கங்கை மண்ணு வச்சுக்கோ. இந்த பேய் சுரக்காயை யார் உனக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி கறி சமைச்சு கொடுப்பாளோ, இந்த கங்கை மண்ணை எவள் எடுத்து உனக்கு சோறாக சமைத்து கொடுப்பாளோ அவள் உனக்கு மனைவி. போ. சிவவாக்கியருக்கு 25 வயசு இருக்கு. ஊரா போற, கையில ஒரு பேய் சுரக்கா. நம்ம பட்டணத்து சாமி ஒரு கல்வ தூக்கிட்டு தெரிஞ்சாருல, அது மாதிரி கையில சுரக்காய், இந்த கையில மண்ணு. எந்த பொண்ணை பார்த்தாலும் அம்மா சமைச்சு கொடுப்போய் பேய் சுரக்காயா கசக்கும் பயம். எல்லாம் தாண்டிட்ட ஒருத்தையும் சமைச்சு கொடுக்கல. சரி, நமக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை. பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் உட்கார வேண்டியத. நீங்க நானும் ஒண்ணு வந்தாரா, குறவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு அழகான பொண்ணு, குரத்தை பொண்ணு, வள்ளி நாச்சியார் மாதிரி. குறவர் குடி செய்தாண்டி, அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி, துறவர் வணங்கும் புகழாண்டி, அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி. வள்ளி நாச்சியார் குரத்தி, குறவர் வீட்டு பொண்ணு. ஒரு குறவர் வீட்டு பொண்ணு அழகா நிற்கிறான். ஒரு சான்ஸ் பார்ப்போமா? ஒரு ஆளே காணும், அவன் மட்டும் தனியா நிற்கிறான். குடிசை ஊற கிடக்க ஆள் இல்லை, தனியா நிற்குது ஒரு பொண்ணு. போய் கேட்கலாமா யோசிச்சாரா, அந்த பொண்ணு வந்து காலில் விழுந்து போட்டுருச்சு. சாமி, உங்களுக்கு என்ன வேணும்? பரவாயில்ல, ரொம்ப பணிவான பொண்ணு. அம்மா, இந்த பேச்சோட காக்காசக்கம், இதை நீ எனக்கு சமைச்சு கொடுக்கணும், நான் சாப்பிடலாம். இது கங்கை பண்ணு, நீ இதை சோறாக்கி கொடுக்கணும், உன்னால முடியுமா? கொடுங்கோ. வாங்கிட்டான், உள்ள போனான், சமைச்சு கொண்டாந்துட்டான். கங்கை மண்ணு சோறாயிடுச்சு. பேய் சுரக்கா சாப்பிடுறாப்புல நல்ல சுவையாயிடுச்சு. இவதான் எனக்கு மனைவி. இவரு ரொம்ப படிச்சவரு, ரொம்ப பெரிய ஆளு, அவ படிக்காதவ.
இப்படி பேசிட்டு இருந்தாரா சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. குறவர் குடிசை நரிக்குறவர்கள் எல்லாம் மொத்தமா வந்துருச்சு. வந்தா இவர் ரொம்ப பெரிய ஞானி நிற்கிறார். இந்த தலைவன் வந்தான். சாமி உங்களுக்கு என்ன பண்ணும் கதையை போற சொன்னார். நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாமி நீங்க ரொம்ப பெரியவங்க, நாங்களா ஒண்ணும் தெரியாதவங்க. எங்க பொண்ணு எப்படி உங்களோட குடும்பம் நடத்தும் நான் பார்த்துக்கிறேன். சாமி அப்படின்னா ஒண்ணு என்ன, எங்க ஜாதியில பழக்கம் கல்யாணம் பண்ணனா பொண்ணு மாப்பிள்ளை எங்களோடதான் இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளை. நாங்க பண்ற வேலையை தான் பண்ணணும். நீங்க என்ன வேலை பண்றீங்க? இந்த பெரம்பை எடுத்து கூட தச்சு முடஞ்சி விற்கிறோம். நீ இந்த பெரம்பை எடுத்து கூட தைக்க கத்துக்கணும். சரி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, இன்னைக்கே கல்யாணம். பொண்ணுக்கு தாலியை கட்டியாச்சு. கடவுள் எங்கேயோ சிட்டு எப்படியோ போட்டுவிட்டார். ஆனா இந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. இந்த பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. மூங்கில் வெட்டிக்கிட்டே இருந்தார் இவரு. மூங்கில் எதுக்கு? ஒரு பெரம்பு தயார் பண்ணி கூட தயார் பண்ணி விற்கிறது. மூங்கில வெட்டினாரா, உள்ளே இருந்து தங்க பொடியா விட்டது. கையில் அழுறாரு, இவ்வளவு தங்க பொடி. ஆஹா, இவ்வளவு தங்க பொடி நினைப்பல. அப்படியே தூக்கி போட்டுட்டார். வேண்டாம் வேண்டாம், அதான் சன்னியாசம். நம்ம சாமியாரா இருந்தா அந்த இடத்தையே வெட்டி கொண்டு போயிடுவாரு. வேண்டாம், தங்கம் வேண்டாம். 4 பேர் அங்கிருந்து வர்றான். சாமி இது பூரா தங்கம் இல்லைன்னா, டேய் தங்கம் இல்லடா, இது பேய், யமன். யமன் என்ன சாமி, இது யமன் தான், கிட்ட போகாதே. சாமி ஓடிட்டார். அவன் 4 பேர் பார்க்கிறான். இவ்வளவு தங்க பொடி மூட்டை எல்லாம் கொட்டி இருக்கு. அதுல இருந்து எடுத்தாங்க, மூட்டை கட்டினாங்க, தூக்கிட்டு போயிடுவோம். 4 பேர். 2 பேர் சொன்னா ரொம்ப பசிக்குதே. அடுத்த 2 பேர் நாங்க போய் பக்கத்துல இருக்கிற விடுதியில சோறு வாங்கிட்டு வரோம், நீ தங்கத்தை பார்த்துக்கோ. இந்த 2 பேரும் தங்கத்தை பார்த்தான். 2 பேரும் சோறு வாங்க போனான். சோறு வாங்கினவன் சோறு வாங்கிட்டு வந்தான். இங்க வந்து வச்சாச்சு. இப்ப 4 பேரும் சாப்பிடணும்ல. வீட்டு கேட்டாங்க சாப்பாடு. நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டோம், நீங்க 2 பேரும் தான் சாப்பிடணும். சரி, நாங்க சாப்பிடணும்னா தண்ணி வரல. அவங்க 2 பேரும் கூப்பிட்டான். நீங்க தனியா போய் ஹோட்டல்ல வாங்குறீங்க, அந்த கிணத்துல போய் தண்ணி கொண்டாங்க. கிணத்துக்கு 2 பேரும் போனா. யார் 2 பேரும்? இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் போனானா, தண்ணி அப்படி எடுக்கிறானா. இந்த பயலுக்கு 2 பேரும் போய் அவன் அப்படியே வாரி விட்டாங்க. தங்கத்தை எதுக்கு 4 பேரும் பங்கு போடுவானே? தண்ணிக்குள்ள விட்டுட்டாங்க, முட்டி வச்சு கதை. வாடா, நம்ம 2 பேரும் தங்கத்தை எடுத்துக்குவோம். வந்து உட்கார்ந்தான். 2 பேரும் ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிட்டான். விழுந்தான், செத்து போயிட்டான். 2 பேரும் அவங்க ஹோட்டல்ல சாப்பிடுற போது அவன் ஒழுங்கா சாப்பிட்டு விஷத்தை போட்டு இவருக்கு கொண்டாந்து. சாமியார் வந்து பார்க்கிறாரு, 4 பேரும் செத்து கிடக்கு. ஐயோ, அப்பவே சொன்னனே, இவன் தங்கம்னு நினைச்சிட்டானே, நான் யமன்னு சொன்னனே, கெட்டு போச்சே. என்னங்க, அதான் பைசா. பணம் பணம் பணம். மனித சாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது. மாறாத சாபம், இறங்காத விஷம். அதற்கு பெயர் பணம், தங்கம். கீரையை பிடிக்கிட்டு இருக்காரு. குறவர் குடிசை கீரை குடிக்கிறாரா. மேல கொங்கண சித்தர் போறார். கொங்கணனை பத்தி இன்னொரு நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு நேரம் கிடையாது. கொங்கண சித்தர் மேல போறார். இவரை பார்க்கிறாரு. சிவபாக்கியம் இப்பொழுது பெரிய ஆளு, தொட்டால் தங்கமாக்குறவரு. இவரு போய் கீரை குடிக்கிட்டு இருக்காரு. விதி. குறவர் குடிசையில வந்து கீரை குடிக்கிட்டு இருக்காரு. கொங்கணர் கீழே இறங்கிட்டார். வந்து இவரை பார்க்கிறார். இவர் கவலைப்படவே இல்லை. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, போயிட்டார். இந்த மனைவி உள்ளே இருந்தாங்கல்ல, கொங்கணர் மனைவிட்ட வந்தார். அம்மா, நீதான் இந்த சித்தருக்கு மனைவியா? இந்த உள்ள இரும்பு என்னமாவது கிடைக்காமா? ஏதோ கொஞ்சம் இரும்பு பார்த்துருக்கு கொண்டா.
பொங்கலை இரும்பு பாத்திரத்தை எடுத்தார். என்னத்தையோ மூலிகையை போட்டு தேய்ச்ச. இந்தாமா எல்லாம் தங்க பாத்திரம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வாங்கி கொண்டே உள்ள வச்சிருச்சு. பொங்கனர் அவர் பாட்டுக்கு போயிட்டார். நம்மால வெளியில போய் கீரையை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தா தங்க பாத்திரம் ஏது இல்லை. ஒரு சித்தர் வந்தார், தங்க பாத்திரம் செஞ்சார், கொடுத்தார். இவருக்கு ஒரு சந்தேகம், இந்த பொண்ணுக்கு தங்கத்துக்கு மேல ஆசை வந்துருச்சு. பொண்ணுக்கு தங்கம்னா ஆசை இருக்குல்ல, ஆசை வந்துருச்சு. இதை தூக்கி எறி, நமக்கு வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டான். சொன்ன உடனே தூக்கி எறிஞ்சிட்டான். இப்போ அவளை தீர்மானிக்க முடியல. ஆசைப்பட்டு வாங்கினாளா, இல்ல நம்ம சொன்னதுக்காக தூக்கி எறிஞ்சாளா, உண்மையிலேயே அவளுக்கு பற்று இல்லையா, இல்ல பற்று இல்லாத மாதிரி நடிக்கிறாளா, முடியல. கடலாளம் கண்ட பெரியோரும் பெண்கள் மனதாளம் காண முடியாது. முடியுமா? முடியல. யோசிச்சேன். இங்க வா. வந்தான். ஒரு பெரிய பாறை, பாறைக்கு போன எச்சிய துப்பினார். என்னமோ மூலிகையை வச்சு தேய்ச்ச. பாறை கூட தங்கமாயிடுச்சு. இந்த பொண்ணை கூப்பிட்ட, வேண்டிய தங்கத்தை எடுத்துக்கோ. திரும்பினான். எனக்கு தங்கம் வேண்டாம், நீங்க தான் வரும். ஓ சரி, இவன் நம்மளோட புரியுதா? ஒரு கணவரும் மனைவியும் சன்னியாசியா போனாங்களாம். கணவர் முன்னால போனாராம், மனைவி பின்னால போனாலும். கீழே ஒரு வயிற மூக்குத்தி கிடந்துதான். கணவர் பார்த்தார், இந்த மூக்குத்தியாவை பார்த்திருக்கிறார். பார்த்த ஆசைப்பட்டோம். குழிய தோண்டி மூக்குத்தியை போட்டு புதைச்சா. அவ பார்த்துட்டான். என்ன செய்றீங்க? பொய் சொல்ல தெரியாத அந்த காலத்து சாமியார். மூக்குத்தியை நான் போட்டு நீ பார்க்க வேண்டாம்னு மூடுறேன். உங்களுக்கு இன்னும் மூக்குத்திக்கு கண்ணுக்கு வித்தியாசம் தெரியுதா? இவரு பார்த்தாருல்ல, நீ முன்னால போனா பின்னால. புரியுதா? இந்த பொண்ணு என்னோட பரம ஞானி. முடிஞ்சது. கொண்டு வந்து பக்கத்துல வச்சாச்சு. இவள் மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டாள். இப்படியே நிறைய செய்திகள். இவர் நிறைய ஊர்களுக்கு போனார், பல இடங்களில் வாழ்ந்தார், அந்த பெண்ணோட குடும்பம் நடத்தினார். அதுக்கப்புறமா கும்பகோணத்துக்கு போனார். கும்பகோணத்துல இவர் கடைசியிலே 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் சமாதியானதாக வரலாறு பேசுகிறது. அந்த பொண்ணு கதை என்னாச்சு தெரியல. அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடவுள் இவருக்கு இப்படி போட்டார். 526 பாட்டு சித்தர்களுக்கு. ஆமா, இவர் பாடுற பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஏன் அப்படி? நம்மளை திட்டுறாப்புல இருக்கு, நம்மளை முட்டாளுங்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா செம்ப வச்சு எடுக்கிறீங்க? அறிவுல கடவுள் உனக்குள்ள தாண்டா இருக்காரு. ஏன் தெரியும் அப்படி சொன்னாரு? இவர்கிட்ட வந்தவன் பூரா எனக்கு சாமி வேணும்னு கேட்காம தங்கம் வேணும்னு கேட்க. நம்ம அதானே கேட்போம், சாமியை கேட்போம். தங்க தானையா வேணும். எனக்கு ஊர் கோயில்ல ஒரு பூசாரி இருந்தாங்க. ஒரு நாள் பூசாரிக்கு முன்னால சிவபெருமான் காட்சி விட்டுட்டாரு. பூசாரிக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, சிவபெருமான் மாதிரி தெரியுது. கையில பாம்பு, கழுத்துல பாம்பு, புரியல. தலையில சந்திரன். நீ யாரு? எந்த டிராமா கம்பெனியில இருந்து வர்ற? நல்ல மேக்கப் போட்டிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. சிவபெருமான் மாதிரியே இருக்கேன். நான் தாண்டா சிவபெருமான் வந்திருக்கிறேன். அது எப்படி நம்புறது? சிவபெருமானை ஒண்ணு செய்தியா என்ன? இந்த மணி இருக்கு, 50 மணி. இதை தொட்டு தங்கமாக்கு. சிவபெருமான் தொட்டாரு, மணி தங்கமாயிடுச்சு. ஆமா, சிவபெருமான் தான். அர்ச்சகர் வெளியில வந்தார். 1000 பேர் நிக்கிறாங்க வெளியில, காத்து கிடக்கிறாங்க. எல்லாம் சின்ன சாமி. உள்ள சிவபெருமான் வந்திருக்காரு. 8:58 வரைக்கும் வந்தீங்க, இப்ப எப்படி வந்தாரு? இதுவரைக்கும் வந்தீங்க. சிவபெருமான் வருவாரா? நிஜமா தாண்டா சிவபெருமான் வந்திருக்காரு. என்னையா சொல்றீங்க? ஆமா, இந்த பாரு, இந்த மணியை தொட்டாரு தங்கம் ஆயிடுச்சு. இந்த அறிவு பார்த்தியா தங்கமணி. எல்லா பயிரும் ஓடி போயிட்டாங்க. ஒரு பையன் சிவபெருமான பார்க்க வந்த. பார்க்கணுமா வேண்டாம்? வந்தீங்க.
அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நிக்கிறாரு. என்னடா போயிட்டாங்க 10 நிமிஷம் எல்லாம் திரும்பி வர ஆளாளுக்கு கையில சட்டி பொட்டி டப்பா ரவலா எல்லாம் கொண்டான சிவபெருமான் தொட்டு தங்கமாக. சிவபெருமானங்களுக்கு முக்கியம் இல்ல, தங்கம் தான் முக்கியம். இந்த மக்களை பார்த்து வெந்து போயிட்டா அப்படி பாடினார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை உனக்குள்ள இருக்கிறத தேடி தேடி வாழ்க்கை வீணா போச்சுடா. இன்னைக்கு கும்பகோணத்துல அவர் சமாதிக்கு வெள்ளை ஆடை அணிவிச்சு கும்பிடுறாங்க. சங்கு, தும்பை மலர் மாலை, வில்வத்தினால அர்ச்சனை, பழம், தேங்காய் வச்சு பூஜை பண்றாங்க. முக்கியமான செய்தி சொல்லிட்டு முடிக்கிறேன். மனோவியாதிக்காரர்களுக்கு சிவவாக்கியர் அருள் புரிந்து காப்பாற்றுகிறார். அவர் சந்திரனுக்கு அதிபதிங்கிறார். ஒரு ஜாதகத்துல சந்திரன் மோசமா இருந்தா மனோவியாதி இருந்தார். சூரியன் உடம்புக்கு அதிபதி, சந்திரன் மனசுக்கு அதிபதி. சூரியன் அப்பா மாதிரி, சந்திரன் அம்மா மாதிரி. சந்திரன் சுமாராயிருந்தால் மனோவியாதி வரும். either inferiority complex or superiority complex. என்னமோ வரும். மனோவியாதியை மாற்ற வேண்டுமா? அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள். சந்திர கிரக தோஷம் முடியும். திருப்பதிக்கு போறீங்கல்ல, திருப்பதிக்கு போனா ராத்திரி பௌர்ணமி சந்திரன் ஒளி உங்க உடம்புல படுறாப்பல ராத்திரி எவ்வளவு நேரம் நிற்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஏன்? சந்திரனுக்கு அதிபதி திருப்பதி வெங்கடாஜலபதி, சுக்கிரனுக்கு அதிபதி ஸ்ரீரங்கத்து பெருமாள், வியாழனுக்கு அதிபதி திருச்செந்தூர் முருகன், செவ்வாய்க்கு அதிபதி பழனி ஆண்டவமூர்த்தி, புதனுக்கு அதிபதி மதுரை மீனாட்சி. சந்திரனுடைய அந்த கிரணம் மேல படணும். திருப்பதிக்கு போனா ராத்திரி அதுக்காக 2 மணிக்கு எந்திரிச்சு வராங்க. 2 மணிக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்றவல்ல, வெளியில வரலாம். சந்திரன் ஒளி எவ்வளவுக்கு படுதோ சந்திரன் ஒளி மிக அதிகமாக படக்கூடிய இடம் திருப்பதி. சனியின் ஒளி அதிகமாய் படக்கூடிய இடம் திருநள்ளாறு. சும்மா இல்ல, அவன் தெரியாமல கொண்ட அந்தந்த கோயில் அந்த இடத்துல சாமி வச்சிருக்கான். நம்மளோட அறிவாளிகள் படிப்பிலும் தொழிலிலும் இடையூறு வந்ததா இந்த சித்தரை கும்பிடுங்கள். மக்கள் இந்த சித்தரை கும்பிட்டார்கள். ஷீர்டி சாய்பாபா ஒன்று சொல்லுவார், 2 இருந்தா கடவுள்கிட்ட போகலாம். என்ன 2? நிஷ்டா சபூரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஷ்டா சபூரி அப்படின்னா என்ன? நம்பிக்கையும் பொறுமையும். கடவுளை நம்பு, உடனே கொடுக்க மாட்டார், கொடுத்து. எங்க அரச மரத்தை சுத்தி விட்டு அடி வைத்து அமைச்சு பார்க்கலாமா? குழந்தை பிறக்க நாளாகல. கடவுள்கிட்ட அப்படித்தான் பொறுமையாகிறது, நம்பிக்கையோடு கடவுள் கருணை பார்க்கிறார். இந்த சித்தர் கொஞ்சம் கோபமாய் பேசினாலும் பாடினாலும் அவர் பாட்டு பூரா அவளது அற்புதமாய் இருக்கும். சிவவாக்கியத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்தது. இவ்வளவு பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். 6 நாளைக்கு இந்த விருந்து இங்கே காத்திருக்கிறது. எல்லாரும் வரணும். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரணும். சாப்பாடு எங்க வேணாலும் கிடைக்கும், ஞானம் எங்க வேணாலும் கிடைக்காது. அதனால எங்க அறிவு கொடுக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். சாப்பாடு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் போயிடும். போகாட்டி அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும். அறிவு 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட்டு போகாது. இன்னைக்கு கேட்டது 7 ஜென்மத்துக்கு உங்களை விட்டு போகாது. அதனால 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. ருத்ரகாளியம்மனுடைய ஆலயத்தை சேர்ந்த பெருமக்கள், ஐயா தலைவர், நம்முடைய அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இவ்வளவு பேர் வந்து கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் கிடைப்பதாக என்று முருகப்பெருமானை வணங்கி, இன்னைக்கு இவர் நாளைக்கு இடைக்காட்டு சித்தன்
ஒரு நாளைக்கு ஒரு சித்தர், 6 நாளைக்கு 6 சித்தர்கள் உங்கள் மடியில் வந்து உட்கார காத்திருக்கிறார்கள். நினையுங்கள், சித்தர்கள் அருள் செய்வார்கள். எனக்கு சித்தர்களோட அனுபவங்கள் உண்டு, நாளைக்கு அந்த அனுபவங்களை சொல்வேன் என்பதை சொல்லி எல்லோருக்கும் நன்றியை சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவகர் போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டவிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.